மீனம் ராசி என்பர்களை இனிய வணக்கம். பணத்தை இழக்க வைத்து தவறான நம்பிக்கைகள். நீங்கள் ஒரு மனிதன் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தான் என்றால் அவனை நம்பி நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். அப்படி அந்த நபர்களை நம்பி நீங்கள் செய்த ஒரு முதலீடோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களோ இன்னும் உங்களுடைய மனதிற்குள் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். தனக்காரகனான குருவை ராசிநாதனாக கொண்டிருந்தாலும் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் உங்களை நிதி ரீதியாக பெரும் ஒரு அக்னி பரீட்சைக்கு நிச்சயமாகவே உள்ளாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும், அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு போய் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள். இவ்வளவு காலம் பழகியவர்கள் ஆயிற்றே, இவர்கள் எப்படி நம்மை ஏமாற்றுவார்கள்? இவர்களை நம்பி நம்ம எந்த ஒரு ரகசியங்களையும் பேசலாம், எந்த ஒரு காரியங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நீங்கள் அவர்களை நம்பியிருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர்கள் தான் உங்களுடைய நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், மறைத்து வைத்த ரகசியங்கள் அனைத்தையும் வெளியில் போய் கொட்டி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் சமூகத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய மதிப்பையும் மரியாதைகளையும் அவமானத்தையும் அந்த நபர்கள் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கலாம். கூடவே இருந்து கொண்டு நீங்கள் பேசுவதை உங்களுக்கு பிடிக்காத நபரிடம் போய் போட்டு கொடுப்பது போன்ற செயல்களை எல்லாம் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நிச்சயமாகவே செய்திருக்கலாம். இவர்களுக்கு உதவவில்லை என்றால் எப்படி என்று உங்களின் தவறான நம்பிக்கைகள் உங்களை பெரும் ஒரு பொருளாதார சூழலில் நிச்சயமாகவே சிக்க வைத்திருக்கும். கன்சல்டிங், சீட்டு, வட்டி அல்லது தொழில் முதலீடு என்று நம்பி கொடுத்த பெரும் தொகைகள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடங்கி போயிருக்கும். அவரை நம்பி நீங்கள் செய்த முதலீடுகளோ அல்லது அவர்களை நம்பி நீங்கள் கொடுத்த பணமோ அப்படியே உங்களுடைய கைகளுக்கு கிடைக்காமல் அது என்ன ஆகிவிட்டது கூட என்று தெரியாமல் அந்த போன்காலும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அந்த நபர்களையும் கூட நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எப்படி ஏற்பட்டது என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பணம் வாங்கும் போது காலில் விழாத குறையாக கெஞ்சியவர்கள் திரும்பி தரும் பொழுது உங்களை ஒரு அந்நியனை போல பார்த்து மிரட்டவும் ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் பணமும் போயிருக்கும், கௌரவங்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குலைந்திருக்கும். நம்பிக்கையும் உடைந்த அந்த தருணங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் ஒரு சரிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு பாடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இன்னும் இது பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்திருக்கும். அதே போல மீண்டும் ஒரு பழைய ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். மீனம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில ஒரு முறை ஏற்பட்ட ஏமாற்றம் நமக்கு பல விஷயங்களை நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். நீங்கள் முன்பு ஒருவரை முழுமையாக நம்பி காயப்பட்டிருந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று கூட தெரியாமல் அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த அனுபவத்திற்கு பிறகு மீண்டும் அதே ஒரு நிலைமை வரக்கூடாது என்ற பயம் உங்களுடைய மனதில் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் யாரையும் நம்பாமல் இருப்பது தீர்வு கிடையாது. சரியான நபர்களை தேர்வு செய்து சரியான முறையில் சரியான அளவில் நம்பிக்கை கொடுப்பதை அறிவான ஒரு முடிவு என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக மீனம் ராசிக்காரங்களுக்கு பழைய அனுபவங்கள் எதிர்கால ஒரு முடிவுகளை சரியாக எடுக்க உதவும் என்று கூறப்படுகிறது. இனிமேலாவது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மீனம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. மீனம் ராசியில் இருக்கும்
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் உங்களுடைய உறவினர்களாலேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர்களாலேயோ இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து பணம் அது மட்டுமல்லாம கடன் சார்ந்த உதவிகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல உறவினர்கள் மூலம் சாதகமான ஒரு சூழல்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் தொடங்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைத்து தெரிந்து கொள்வது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். விவசாய பணிகளில் மேன்மை என்பது ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் இருந்து இழுபறிகள் எல்லாமே இப்பொழுது குறைந்து வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டும். அதே போல தொழிலில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் உழைப்பை சுரண்டிய சதிகளும் இனிமேல் முற்றிலும் சுக்குநூறாக உடைய போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தாலே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது நிறுவனங்களில் வேலை பார்ப்பவராகவே இருந்தாலும் சரி, தொழிலில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அசுர முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. முடங்கி கிடந்த வியாபாரங்கள் புதிய ஒப்பந்தங்களால் அசுர வேகத்தில் வளர்ந்து அதுவும் மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளுடன் கூடிய யாரும் எதிர்பார்க்காத சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழிலில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உங்களின் அசுர வளர்ச்சியை கண்டு மிரண்டு போய் பின்வாங்கக்கூடிய ஒரு தருணங்களும் ஏற்படலாம். உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தில் உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக இந்த சமுதாயங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் இனிமேல் சரியான முடிவுகளை மட்டும் எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை புதிய பாதைக்கு நிச்சயமாகவே அழைத்து சென்றுவிடும். இனிமேல் உங்களுடைய அனுபவங்கள் தான் உங்களுடைய ஒரு ஆசான் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முன்பு போல அவசரமானதாக இருக்காது. உங்களுடைய மனதையும் அறிவையும் சமநிலைப்படுத்தி முடிவு எடுக்கும் திறன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க போகிறது. ஜோதிட ரீதியாக மீனம் ராசியான உங்களுக்கு உள்ளுணர்வும் அனுபவ அறிவும் சேரும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் என்பது ஏற்பட்டு அதை மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். வேலை, தொழில், உறவுகள், பணம் என எந்த விஷயமாகவே இருந்தாலும் சரியான ஒரு நேரத்தில் சரியான முடிவு எடுப்பது உங்களுடைய வாழ்க்கையவே புதிய ஒரு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். இதெல்லாம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அதே போல தொழிலில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் உழைப்பை சுரண்டிய சதிகளும் இனிமேல் முற்றிலும் சுக்குநூறாக உடைய போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தாலே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது நிறுவனங்களில் வேலை பார்ப்பவராகவே இருந்தாலும் சரி,
தொழிலில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அசுர முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. முடங்கி கிடந்த வியாபாரங்கள் புதிய ஒப்பந்தங்களால் அசுர வேகத்தில் வளர்ந்து அதுவும் மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளுடன் கூடிய யாரும் எதிர்பார்க்காத சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழிலில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உங்களின் அசுர வளர்ச்சியை கண்டு மிரண்டு போய் பின்வாங்கக்கூடிய ஒரு தருணங்களும் ஏற்படலாம். உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தில் உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளராக இந்த சமுதாயங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் இனிமேல் சரியான முடிவுகளை மட்டும் எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை புதிய பாதைக்கு நிச்சயமாகவே அழைத்து சென்றுவிடும். இனிமேல் உங்களுடைய அனுபவங்கள் தான் உங்களுடைய ஒரு ஆசான் என்பதை